உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக முடிவிற்கு வரும். உங்களின் உடல் நலம் சீராகும். 6ஆம் இடத்தில் இந்த மாதம் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் எதிரிகளை வெல்லும் வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் உண்டு. பணிபுரிபவர்களுக்கு உங்கள் மேலதிகாரிகளால் ஆதரவு கிடைக்கும். உங்களின் 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் மறைவது ராஜயோகத்தை ஏற்படுத்தும். வேலையில் உயர் பதவிகள் கிடைக்கும். சம்பள உயர்வு ஏற்படும். நீங்கள் கேட்கும் இடத்திற்கு உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்பவர்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் பகவானும் இந்த மாதம் 6ஆம் இடத்தில் மறைவது அதீத நற்பலன்களை கொண்டு வரும். உங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்கள் நீங்கள் வாழ்ந்தாலே வயிறெறியும் நபர்கள் உங்களின் வளர்ச்சியைக் கண்டு இந்த மாதம் தூக்கம் வராமல் திரியப் போகிறார்கள். பிரச்சனைகளும் சவால்களும் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எத்தனை சவால்கள் வந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே என்பதை மறந்து விடாதீர்கள். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் யமனையும் வெற்றி கொள்ளும் வல்லமையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கோர்ட் கேஸ் போன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை இந்த மாதம் பெறுவீர்கள். புத பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில் சஞ்சரிப்பார். ராசிநாதன் வக்ரகதியில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. எனவே ஒருமுறை திருவெண்காடு கோவிலுக்கு சென்று புத பகவானுக்கு பச்சை பயிரை தானமாக கொடுத்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வாருங்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த கோவிலுக்கு சென்று வருவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை ஏற்படுத்தும். கன்னிராசிக்காரர்கள் காதலிப்பதற்கும் திருமணத்திற்கும் துலாம், ரிஷபம், மிதுனம், மகரம் ஆகிய ராசிக்காரர்கள் சிறந்த வாழ்க்கை துணையாக இருப்பார்கள். இந்த மாதம் கன்னிராசிக்கார ஆண்களுக்கு புதிதாக ஏதேனும் எதிர்பாலினத்தவரின் நட்போ அல்லது காதலோ நிச்சயம் ஏற்படும். காதலிப்பதற்கும் திருமணத்திற்கும் கடகராசி, கும்பராசி, மேஷராசி இந்த ராசிகளை தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.